ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து கோட் படத்தோட ரிவ்யூவில் அதை பற்றி அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அந்த படத்துக்கு எப்படி எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு, அது எப்படி இருந்திருக்குன்றதை தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் வந்து ஒரு ஃபேனாக சொல்கிறேன். நான் ஃபேனாக தான் பேசுகிறேன்னு இல்லை, எப்படி சொல்கிறது, ஃபேனாகவும் பேசுகிறேன், காமனான ஒரு ஆடியன்ஸாகவும் பேசுகிறேன். ஃபேனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தளபதி அவரோட ஒரு திருவிழான்னு சொல்லலாம். நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து நான் படம் பார்க்கணுன்னு மைண்ட் வந்துருச்சு. ஓகே, படத்தை பார்த்துடணும். சரி, 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து சரி நம்ம வந்து ஒரு டிக்கெட் கிடைக்கல, ஃபஸ்ட்டு 3 நாளே டிக்கெட் கிடைக்கல. நான் புக் பை ஷோலலாம் போயிட்டு பார்த்தா ஐயோ என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றுமே கிடைக்கல. சரி 3 நாள் கிடைக்கல, சரி ரைட்டு, அடுத்த நாள் கிடைச்சுன்னு நினச்சி அடுத்த நாளும் கிடைக்கல. 5ஆம் தேதி விட்டு நான் போய் பார்க்க போனது 10ஆம் தேதி பார்க்க போனேன் காலையில். சரி பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ஹைப் வந்து பார்த்துட்டு வந்து நான் அந்த இது தான் என்னடா இது படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னாங்க. சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. ட்விஸ்டர் தான். செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டிங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு பஞ்சமே இல்லை, அவ்வளோ இதாக இருக்குது. கொஞ்சம் சும்மா இருறா, நானே இப்போ வீடியோ எடுக்க அப்பவும் வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ் 3மே என்னையே வெங்கட் பிரபு படத்தில் இந்த 3மே முக்கியமாக இருக்கணும். அவரோட படம் மாநாடு படம் பார்த்துருக்கேன், அதுவும் தேட்டரில் தான் போய் பார்த்தேன். அது அன்எக்ஸ்பெக்டடாக போய் பார்த்த படம். அது பார்க்கும்போது என்னடா அது லூப்பில் திருப்பி திருப்பி வந்துடுறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு இது இந்த படம் தான், இந்த படத்தை நான் ஒன்றுமே நினச்சல. ஃப்ரெண்ட்ஸ் தான் போனாங்க, சரி நானும் போகிறேன்னு சரி வாரேன்னு வந்துட்டேன். படம் வந்து நான் ட்ரெய்லர் கூட பார்த்தது கிடையாது. சரி படம் மாநாடு, சிம்பு நடிச்சிருக்காரு, வெங்கட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியும், அது தெரியும். சரி போயிட்டு உட்காந்தாச்சு. அப்புறம் தான் படம் கதையே தெரியுது. ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. இந்த டெனைட் படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க புரியல. 2வது வாட்டி ஒரு வாட்டி பார்க்கும்போது தான் ஓகே, 2 வாட்டி பார்த்தேன், அப்போ தான் புரிஞ்சுது அந்த படம். அந்த மாதிரி கோட் ஒரு காமனான ஒரு என்டர்டெய்னரும் இருக்கும், கதையுமே ஸ்ட்ராங்காகவே. ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக வந்து எதுவும் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க, நல்லா இருக்குது படம். உண்மைக்குமே அந்தளவுக்கு நல்லா இருந்த படம். எனக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட் ஷோன்னு ஒன்று இருக்குல்ல, ரிலீஸ் ஆன ஒன்று ஃபஸ்ட் ஷோ, அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் எந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ போனது இல்லை. நானும் போகணும் சரி தெரிஞ்சவங்க யார்ட்டியா டிக்கெட் வாங்கியாச்சு போயிடும்னு நினைப்பேன். கடைசி வரைக்கும் அந்த ஒன்று மட்டும் என்னால் முடியல. அது எதனாலன்னு தெரியல. அடுத்ததுக்கப்புறம் ஒரு படம் தான், அதை வேறு நான் படுத்திட்டீங்க, நெஞ்செல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி. இன்னும் ஒரு படம் தான் நடிக்க இருந்திருக்காரு. அது என்ன சொல்ல, இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் சொல்ல ஸ்பயர் ஆயிரும். படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய மியூசிக் ஆட் பண்ணியிருக்காங்க. விசில் போட்டு பாட்டுலாம் வந்து பீட் போட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் குறையா சொன்னது வந்து நான் கேட்டதும் சரி, நான் பார்த்ததும் சரி, குறையா சொன்னது இந்த ஸ்பார்க் பாட்டு, அதை மட்டும் தூக்கியிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு அந்த பாட்டு வேண்டாமே சொல்லியிருந்தாங்க. அதான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அந்த பாட்டுலாம் அதுக்கு இருந்தாலும் ஏன் இந்த பாட்டு வாங்கினா, நீ கதைப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்துகிட்டே இருக்குது. இடையில ஒரு 2 நிமிஷம் நிற்கி ஒரு பிரேக்கு. எதுக்குன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு அப்புறம் அந்த பழையபடி அந்த ஸ்பீடு கண்டினியூ ஆகுது. என்னென்னா படத்தில் ஒரு வில்லன், அது யாருன்னா அவர் தான், இவர் தான் அவரும். படம் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது. அந்த கேரக்டர் வந்து இப்போ உள்ள சினிமா இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு எந்த ஹீரோவும் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது. ஏன்னா சொல்லிட்டாரு நான் இதுக்கப்புறம் ஒரு படம்ன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் தன்னோட நான் எனக்கு என்ன ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவர் தளபதி என்னென்னா நான் பண்ணணும், என் ஃபேன்ஸ்க்காக நான் ஒரு என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ஒரு சீன்லாம் வந்து அழுகிறாரு. அந்த சீன் நான் பார்க்குறேன் தேட்டரில். நான் லாஸ்ட் வீக்கில் உட்காந்துருக்கேன், எல்லோரும் பார்க்குறேன், யாருமே ஃபோட்டோ பார்க்கல, எல்லா ஸ்க்ரீனை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கிறாங்க. ஒரு அழுகிற சீன் ஒன்று வரும். அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நடிகண்டா அப்படின்ற மாதிரி எமோஷனலாக இருந்தது. படத்தில் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் படம் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு மூவி தான். தி கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இஸ் கோட்.
ரொம்பவே ரொம்ப ரொம்ப அந்த ஒரு படம். நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கலன்னா போய் தேட்டரை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் வந்து 3 மணி நேரம் என்னாங்க. நான் உட்காந்து சரி 3 மணி நேரம் உட்காந்து நானும் ஃபஸ்ட்டு யோசிச்சு தான் உட்காந்தேன். 3 மணி நேரம் எப்படி படம் வேறுமா? ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது படம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் தோணுச்சு உண்மைக்கும். ஏன்னா படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சு. அதனால் இது என்ன தெரியுதுன்னா வந்து எனக்கு ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது. அது எதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகே, இதான் அந்த வீடியோவில் வந்து கோட் ரிவ்யூ பற்றி பேசியிருக்கேன் நம்புகிறேன். பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். ஆஸ் அ ஃபேனாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உண்மையை சொல்லணும்னா ஐ எம் த பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் தளபதி விஜய். ஓகே, அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா பார்க்க சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.